இப்போ நான் என்ன இன்னைக்கு எடுத்து சொல்ல போறேன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மக்காவில் தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி கொண்டு போனாங்க, அதுல ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு எடுத்திருக்கேன். எல்லாமே இவ்வளவுதான் இல்லை, அதே மாதிரி புரிஞ்சுங்க. நான் சொன்ன விஷயங்கள், நான் சொல்ற விஷயங்கள் ஒரு 10% தான். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எனக்கு எது சரின்னு, எனக்கு எது இம்பார்ட்டன்ட்னு படுதோ அதை தான் நான் நோட்ஸாக எடுக்க முடியும். இப்போ என்னுடைய அறிவுக்குட்பட்டு நான் எடுக்கிற இந்த விஷயங்கள், உங்களுக்கு கூடுதல் விளக்கங்கள் வேணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட புஸ்தகங்கள் நீங்கள் வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் இன்ஷால்லா அதை பாருங்க. அப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சமுதாயம், அந்த ஊர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஊர் இருக்கு இல்லையா, மக்கா. முதல்ல இந்த மக்காவை பற்றி பார்ப்போம். இந்த மக்கா எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மக்காவில் பொறுத்த வரைக்கும் அமைதிங்கிறதே கிடையவே கிடையாது. எப்போ பாலைவன பகுதிகளில் இயல்பாகவே மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா வழிப்பறி. ஏன் அப்படின்னா ஒன்றும் விளையாது, எதை விளைய வைப்பாங்க, எதை கொண்டு போய் வியாபாரம் பண்ணுவாங்க, எதை பண்ணுவாங்க, ஒன்றும் கிடையாது. அப்போ எவனாவது கொண்டு போனால் அவன்கிட்ட பிடுங்கிறது தான் இவங்களுடைய வேலையாக இருக்கும். அப்போ இதைத்தான் இவங்களுடைய மெயின் வேலையாக நிறைய அந்த குழுவினர்கள் செய்வாங்க. கொஞ்சம் மனசாட்சி இருக்கிறவன், கொஞ்சம் உறுத்துறவன் என்ன பண்ணுவான், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, கொஞ்சம் வேற ஏதாவது ஆல்டர்னேட் வேலை இருக்கான்னு பார்ப்பான். அதில் ஏதாவது வேலை, என்ன மாதிரியான வேலைகள் கிடைக்கும் அப்படின்னா, மிருகங்கள் இருக்கும் இல்லையா, அதோடைய தோள்கள் பதப்படுத்தி அதை விற்பான், அதை பண்ணுவான். இல்லைன்னா வேற ஏதாவது வெளியூருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய கூலி வேலை செஞ்சு ஏதாவது பொழைப்பு நடத்துவான். இல்லைன்னா அங்கே போய் ஏதாவது அந்த ஊர்லேருந்து ஒரு பொருள் வாங்கி கை மாத்திர இந்த வேலையை செய்வான். இப்போ இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்வாங்க. இப்போ மக்காவில் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் அந்த ஊர் இருந்தது. அந்த ஊருடைய மெயினான பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க. ஏன்னா பிஸ்னஸ் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா ரசூலுல்லாவை மக்காவாசிகள் எதிர்த்ததுக்கு மெயின் காரணம் சிலைகள் மேலே இருந்த பாசமும் கூட. பாசம் மட்டும் கிடையாது, அவங்களுடைய பொருளாதார பிரச்சனையும் மிகப்பெரிய பிரச்சனை அவங்களுக்கு அது இருந்தது. பிஸ்னஸ் ரிலேட்டடாக அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரச்சாரத்தின் மூலமாக மிகப்பெரிய இழப்பு ஏற்படவிருந்தது. அதை அதை ஒரு மனசுல வச்சு தான் ரசூலுல்லாஹ் அவங்க எதிர்த்தாங்க. என்ன அப்படின்னா, பொதுவாகவே அது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு பூமி. எது? அந்த அரபு தேசம் இருக்கு இல்லையா, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு பூமி.